ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 157 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சர்ச் பண்ற மாதிரி காட்டுவாங்க. லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ் தான் இருப்பாங்க. இன்னைக்கான ஸ்கவுட் பண்ற வேலையெல்லாம் முடிஞ்சு வச்சு சுத்தி வர பார்த்தாச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்பாங்க. இன்னைக்கு மற்ற ஒரு நல்ல நாளா இருக்க போகுதுன்பாங்க. கிராமத்துக்குள்ள காட்டும் போது ஒரு பாட்டி அவங்க பேத்தியோட போகும்போது அவங்களோட பேத்தி ரொம்ப வேகமா போவா, அவசரப்படாதீன்பாங்க. மிஷனுக்கு அப்புறமா இந்த டப்ளிங்ஸ்ல சாப்பிட்றக்கே அவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு ஊடான் சாப்பிட்டு இருப்பான். மொய்கியும் எடுத்து சாப்பிட்டு சிரிப்பா. லீஃப் ஷினோபிஸ் கார்ட்ஸ் விளையாடுறத காட்டுவாங்க. ஈஸுமோ அடுத்த கார்டு எடுத்துக்கன்னு சொல்லும் போது ஹியூகோ கிளானை சேர்ந்தவன் பியாக்குகன் யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் ஃபேரே இல்ல பாத்துக்கிட்டு கடுப்பாவான். ஸ்கவுட் பண்ணிட்டு இருந்த ஷினோபிஸை காட்டுவாங்க. ரிப்போர்ட் பண்றதுக்கு போலான்ட்டு கிளம்பும் போது முன்னாடி பெயின் வந்து நிப்பான். ஜர்க்காய் பின்னாடி போவாங்க. பெயின் அவனை போட்டு தள்ளிடுவான். அந்த துணி அவன் அக்காச்சுக்கியை சேர்ந்தவனான்ட்டு பாப்பானுங்க. ரெண்டு லீஃப் ஷினோபிஸ் அவனை தடுக்க பாப்பாங்க. தனியா இருக்கவங்கிட்ட சிக்னல் கொடுக்கவும் இத லேடி ஹொக்காகே கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு ஓடுவான். பெயினை பிடிச்சிருந்த ரெண்டு பேத்தையும் புஷ் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சவன புல் பண்ணி பெயின் ராடை யூஸ் பண்ணி கொன்னுட்டு லீஃபை பார்த்து நேரம் வந்துருச்சுன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசால்ட் ஆன் தி லீஃப் வில்லேஜ்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு அப்புறமா சைஃபர் டிவிஷன்ல காட்டுவாங்க. ஷிகமாரு ஜிராயா நமக்காக 3 சோர்ஸை விட்டுட்டு போனதா சொல்லுவான். ஷீஹோ ரெயின் வில்லேஜ் சேர்ந்தவன் ஒருத்தன், பெயினோட உடம்பு, அப்புறம் இந்த மெசேஜ்ன்பா. இனோயிச்சி இன்டெல் டிவிஷன்ல இருக்கனால ரெயின் வில்லேஜ் ஷினோபி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துருவாங்கன்பா ஷிகமாரு. சகுரா ஷீஜுனே பெயினோட உடம்ப டாப் பிரியாரிட்டி கொடுத்து அட்டாப்சி பண்றனால அது மூலமாவும் கண்டிப்பா நம்மளால ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும்பா. ஷீஹோ நருட்டோட உதவி மூலமா உண்மையானவன் அவங்கள இல்லைங்கிற இந்த மெசேஜை டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஷிகமாரு இந்த 3 சோர்ஸ்ல இருந்துமே கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் லார்ட் ஜிராயாவையே தோக்கடிச்ச இந்த பெயின்ங்கிற மிஸ்டரியான பர்சனை ஃபிகர் அவுட் பண்ண முடியும்பா. இன்டெல் டிவிஷன்ல காட்டுவாங்க. இனோயிச்சி ரெயின் வில்லேஜை சேர்ந்த அந்த ஷினோபியோட மைண்ட்குள்ள போவாரு. கென்ஜுட்சு பிளாக் இருக்கும். இனோயிச்சியும் இது ஒண்ணுதான் இருக்கும் போலன்ட்டு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து மைண்ட்குள்ள போய் பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணும்போது உள்ளக்குள்ள ஏகப்பட்ட பிளாக்ஸ் இருக்கும். இபிக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் ஏகப்பட்ட பிளாக்ஸ் வந்து அவன் மைண்ட்குள்ள இருக்கு, அதனால இவனுக்குள்ள போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அதிகப்படியான பிளாக்ஸ் இருக்குன்னு பாரு. இங்க இருக்கவங்களுக்குமே பெயினை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியாதுல, அதனால இபிக்கு இனோயிச்சி கிட்ட பார்த்து வேற ஏதாவது கென்ஜுட்சு ட்ராப் மாதிரி இது எந்திர போதுன்னு பாரு. இனோயிச்சி எனக்கு தெரியும்ட்டு திரும்ப ட்ரை பண்ணுவாரு. இதுக்கப்புறமா அட்டாப்சி ரூம்ல காட்டுவாங்க. ஷீஜுனே அனிமல் பாத்தோட உடம்புல இருந்த எல்லா ராட்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருந்து சில துகள்களை எடுப்பா. சொல்ல போனா கத்தியே உடையும். பெயினோட பாடிக்கும் இந்த ராடுக்குமான ஏதாவது ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லி திங்க் பண்ணுவா. உடம்புல எதுக்காக இத்தனை விஷயத்த குத்தி வச்சிருக்கணும், அவன் உடம்பு அட்டாப்சி பண்றதுக்கு முன்னாடி இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பாப்பா. இதுக்கப்புறமா சைஃபர் டிவிஷன்ல காட்டுவாங்க. ஷிகமாரு ரியல் ஒன் அவங்கள இல்லைன்னா ஒருவேளை அந்த 6 பெயினுமே கென்ஜுட்சுவா இருப்பாங்களோ, அதை கேஷ் பண்ணது அந்த லேடியா இருக்கலாம். ஏன்னா அவ மட்டும் தானே பிசிக்கலான அட்டாக்ஸ் எல்லாம் வச்சது அப்படின்னு ஷிகமாரு ஃபிகர் அவுட் பண்ணும்போது சகுரா அப்பெல்லாம் யோசிக்க முடியாது, லார்ட் ஃபுகசாக்கு சொன்னபடி பார்த்தா லார்ட் ஜிராயாவை அந்த 6 பெயினுமே ரியல் வெப்பன்ஸை வச்சுதான் குத்தி இருக்காங்க. சொல்ல போனா 3 பேர்த்த கொன்னும் திரும்ப வந்திருக்கானுங்க. இதெல்லாம் கேட்கும் போது கென்ஜுட்சு இலியூஷன் மாதிரியே தெரியுதுன்னு கேட்பா சகுரா. ஷிகமாரு அக்காட்சுகின்னு வந்துட்டாலே அங்க காமன் சென்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அதுலயும் சில சாகாம இருக்கவனுக்கு தானே அப்படின்ட்டு காக்குசு அண்ட் ஹீடானா திங்க் பண்ணுவான். ஷீஹோ இப்போதைக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளோட கருத்துக்களுக்கு வரலான்பா. ஷிகமாரு அதே தான் கவம். நருட்டோ ட்ரைனிங்ல இருந்து வரக்குள்ள பெயினை பத்தின மிஸ்ட்ரியில கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலான்பா சகுரா. மவுண்ட் மியோபோக்குள்ள காட்டுவாங்க. ஷீமா நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை போய் நான் ஸ்பெஷலா எடுத்துட்டு வரேன்பாங்க. நருட்டோக்கு மனசே இருக்காது, நல்லா ஸ்டாமினா தரமாய் பார்த்து எடுத்துட்டு வாமான்பாரு ஃபுகசாக்கு. ஷீமா ப்ரே பண்றதை காட்டுவாங்க. ஃபுகசாக்கு நருட்டோ கிட்ட சேஜ் ஜுட்சு சக்ராவை மோல்ட் பண்ண கத்துக்கிட்ட, அதே மாதிரி ஃப்ராக் குமிட்டே சேஜ் டெக்னிக்ஸ்ல மாஸ்டர் பண்ணிட்ட. இப்ப கடைசியா நான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் பாரு. நருட்டோ ஏன் திடீர்னு இவ்வளவு சீரியஸா பேசுறீங்கன்னு சொல்லி கேட்பான். சேஜ் மோடு யூஸ் பண்றதுனால வர ரிஸ்க்ஸ் பத்தி சொல்ல போறேன் பாரு. நருட்டோ ரிஸ்கான்ட்டு ஷாக் ஆவான். ஃபுகசாக்கு ஒன்ஸ் அந்த சேஜ் மோட்ல இருக்க ரிஸ்க் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டீனா அந்த சேஜ் மோட நீ முழுமையா யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாரு. நருட்டோ அதனால அந்த ரிஸ்க்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பான். ஃபர்ஸ்ட் தான் உனக்கே நல்லா தெரியுமே, சேஜ் மோடுங்கிறது அதிக நேரத்துக்கு இருக்காது, 5 மினிட்டே ஜாஸ்தி தான் பாரு. அதே மாதிரி சேஜ் மோட யூஸ் பண்ணணும்னா நேச்சர் எனர்ஜியை குவிக்கணும். அந்த நேச்சர் எனர்ஜியை குவிக்கிறதுக்கு நீ ஆடாம செய்யாம உட்கார்ந்துருக்கணும். அந்த வகையில நீ பேட்டில்னு போயிட்டீனா உன்னால அந்த பேட்டிலுக்கு நடுவால சண்டை போடாம அமைதியா உட்கார்ந்துருக்க முடியாது. ஒருவேளை
ஒருவேளை நீ அதை யூஸ் பண்றதுக்கு நகராம இருந்தீனா உன்னோட எதிரி உன்னை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்னு ஃபுகுசாக்கு சொல்லவும் நருட்டோ ஆமான்பா. ஃபுகுசாக்கு அதனால நீ பேட்டிலுக்கு போறப்போ உன்னை சுத்தி நிறைய காம்ரேட்ஸ் இருக்கணும், உனக்கு பதிலா அந்த பேட்டில் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும், அந்த டைம் யூஸ் பண்ணி நேச்சர் எனர்ஜியை குவிச்சு நீ சேஜ் மோடுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் நருட்டோ அப்ப அது எல்லாமே வேஸ்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போச்சுன்னு அலறுவான். எதுக்குடா இவ்வளவு சீக்கிரமா டிசப்பாயிண்ட் ஆகிறேன்ட்டு ஃபுகுசாக்கு அந்த ரிஸ்க குறைக்கிறதுக்கு தான் நான் இருப்பேன் பாரு. நருட்டோ எதை பத்தி சொல்றீங்கன்னு கேட்கவும் நீ நானும் உடம்பளவுல மெர்ஜ் ஆயிட்டோம்னா போதும் பிரச்சனை இல்லைன்னு பாரு. நருட்டோ மெர்ஜ் ஆகிறதுக்கான அர்த்தத்தையே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான். அதாவது நான் மெர்ஜ் ஆகிறதுன்னு சொல்றது லைட்டா உன்னோட ஷோல்டர்ல அட்டாச் ஆயிருப்பான் அவ்வளவுதான் பாரு ஃபுகுசாக்கு. நருட்டோ அதை இமேஜின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆவான். ஆனா இந்த மெர்ஜ் ஆகிறது மூலமா என்ன விஷயங்கள்லாம் நார்மல் ஆகும்னு கேட்பான் நருட்டோ. ஃபுகுசாக்கு அமைதியா இருக்கிற வேலையும் பேட்டில் சண்டை போடுற வேலையும் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம். ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் சண்டை போடும் போது இன்னொருத்தர் அமைதியா இருந்து நேச்சர் எனர்ஜியை கேதர் பண்ணலாம். ஜிராயா பாய் விஷயத்துல சேஜ் மோடோட அவனோட ஃபைனல் ஃபார்மே நானும் மாவும் அவனோட ஷோல்டர்ல அட்டாச் ஆயிருப்போம் அப்படின்னு ஃபுகுசாக்கு சொல்லவும் நல்லா புரிஞ்சுச்சுன்பா நருட்டோ. ஃபுகுசாக்கு நீ எதுக்காகவும் கவலைப்படணும்னு இல்ல நருட்டோன்னுகவும் ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜ்ல காட்டுவாங்க. 6 பெயினும் கோனானும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பெயின் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம 2 டீமா செயல்படலாம். டிவர்ஷனுக்கு ஒண்ணு சர்ச் பண்ற கொண்டுன்பா. டிவர்ஷன்ல ஷுராடோ, சிக்குஷோடோ அப்புறம் காக்கிடோ, வேட்டையாட போறவங்கல டெண்டோ, நிங்கெண்டோ அப்புறம் ஜீகோ கூடோ அப்படின்ட்டு பெயின் கோனானை கூப்பிட்டு நீயும் வேட்டையாட தான் வர போறேன்பா. எனக்கு தெரியும்னு கோனான் சொல்லவும் பெயின் ரெனைகான யூஸ் பண்ணி பேரியர் சென்ஸ் பண்ணுவான். லீஃப் வில்லேஜை சுத்தியும் கிரவுண்ட்ல இருந்து மேல வரைக்கும் ஸ்பெரிக்கல் பேரியர் இருக்குன்பா. பெர்மிஷன் இல்லாம யார் உள்ள நுழைஞ்சாலும் லீஃபால டிடெக்ட் பண்ணப்படுவோம் இல்லையான்னு சொல்லி கேப்பா கோனான். நம்ம பிளான் படி சிக்குஷூடோவை மேல இருந்து அட்டாக் பண்ண வைக்கலாம். லீஃப் வில்லேஜை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அவங்களுக்கான அக்யூரேட் கவுண்ட் கொடுக்காம சிக்குஷூடோ சமன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பெயின் சொல்லவும் கோனான் இட்டாச்சியும் கீசமேவும் அசால்ட்டா லீஃப் குள்ள பூந்ததா சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் லீஃபோட ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்தவன் இட்டாச்சி. இந்த பேரியர் தாண்டி போறக்கான பாஸ்வேர்டு அவனுக்கு தெரியும். என் வழி தனி வழி, இப்ப இருந்து இந்த உலகம் பெயினை தெரிஞ்சுக்குன்பா. சிக்குஷூடோவை லான்ச் பண்ணிருவாங்க. அனிமல் பாத் பேரியரை ஒன்ஸ் தாண்டினதும் கக்கோய் சென்ஸ் பண்ணிருவான். ஒரே டார்கெட் தான் வெஸ்ட் கேட்ல இருக்க செக்டர் 1B-ல. டமாயே அவ பேட்டியோட இருக்கதை காட்டுவாங்க வெளியே. அட்டாப்சி ரூம்ல இருக்க ஷீஜுனே அந்த எடுத்து வச்ச ராட்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வேவ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. கோனாஹமரு டீம் சாப்பிட்டு வெளியே வரதை காட்டுவாங்க. அனிமல் பாத் எல்லாத்தையும் சமன் பண்ணவும் ஸ்கேட்டர் ஆயிருவாங்க. ஷுராடோ அட்டாக் வைப்பான். சிக்குஷோடோ ஜெயின் சென்டிபேட சமன் பண்ணவும் அது வைக்கிற அட்டாக்ல வெறித்தனமா இருக்கும். காக்கிடோ இன்னொரு ஷினோபி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து 5 ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சு பண்ணுவான். காக்கிடோ அதை சிம்பிளா அப்சர்வ் பண்ணிடுவான். என்னோட 5 ஸ்டைல் வேலைக்கு ஆகலைன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள காக்கிடோ பக்கத்துல வந்திருப்பான். இதுக்கப்புறமா 2 ஷினோபியை காட்டுவாங்க. என்ன அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு, ஒருத்தன் தானே உள்ள பூந்ததா சொன்னாங்கன்னு கேட்பான். ஹியூகோ கிளானை சேர்ந்த ஷினோபி பியாக்குகான வச்சு நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்பா. இன்னொரு ஷினோபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூப்ஸ் எல்லாம் பேக்கப்க்கு வர சொல்லு, நான் இந்த விஷயத்தை லேடி ஹொக்காகே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லுவான். 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நிங்கண்டோவை காட்டுவாங்க. லீஃப் ஷினோபியோட தலையில கை வச்சுட்டு நைன் டெயில்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்ட்டு அவன் உடம்புல இருக்க சோல் எடுத்துக்குவான். இதுக்கப்புறமா ஜீகோ கூடோ கிட்ட காட்டுவாங்க. நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். கோனான் ஒரு லீஃப் ஷினோபியை பிடிச்சிருப்பா. டெண்டோ பெயினை காட்டுவாங்க. ராட்ல ரத்தமா இருக்கும், இவனுக்கு ஒன்னும் தெரியலன்ட்டு மேல பாப்பான். அட்டாப்சி ரூம்ல காட்டுவாங்க. ராட் பாத்தீங்கன்னா சக்ரா மீட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதாவது அந்த ஷார்ட் அப்க்கு அப்புறம் இந்த ராட் ஸ்வாம் ஆகுதுன்ட்டு இது ஹை ஃப்ரீக்வன்சி சக்ரா வேவ்ஸ் ரிசீவ் பண்ற டிமாடுலேட்டர்ஸ்ன்பா. டிமாடுலேட்டர்ஸ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்பான். இது சக்ரா ரிசீவர்ஸ், இது எல்லாமே சக்ராவை ரிசீவ் பண்ணுதுன்பா. அதுவும் இப்ப வரைக்கும் சொல்லவும் இருந்தாலும் எனக்கு புரியலன்பா. இது ரிசீவர்னா இல்ல இதுக்கான நேரம் இல்ல, இந்த விஷயத்தை உடனே லேடி சுனாடே கிட்ட சொல்லணும்னு கிளம்புவா. இடமே அதுரோ சைஃபர் டிவிஷன்ல காட்டுவாங்க. என்னாச்சுன்னு பாப்பான் ஷிகமாரு. சுத்தி வர போர்க்களம் மாதிரி ஆயிருக்கும். சக்குரா என்னாச்சுன்பா போய் தான் பாக்கணும்னு கிளம்பிடுவான் ஷிகமாரு. இன்டெல் டிவிஷன்ல காட்டுவாங்க. ஈனோயிச்சி சைக்கோ மைண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியா அவனோட பிரைனை கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது ஷுராடோவை காட்டுவாங்க. ரொம்பவுமே பயங்கரமான அட்டாக் வச்சிருப்பான். மொத்த இடமுமே வெடிக்கும். எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஈனோ என்னாச்சுன்னு கேப்பா. திரும்பி பார்த்தா சென்டிபேட் வந்திருக்கும். சோஜி கிட்ட இன்டெல் டிவிஷன்ல இதை பத்தி தெரியப்படுத்துறேன்னு கிளம்பிடுவா ஈனோ. சோஜி அப்பா கிட்ட போகணும்னு கிளம்பிடுவான். ஈனோ அவ அப்பா கிட்ட வில்லேஜ பத்தி சொல்லுவா. பீப்புள்ல பயந்து ஓடுறத காட்டுவாங்க. டாமி கீழே விழுந்துருவா. தூக்காம ஒருத்தன் ஓடிடுவான். டாமியோட பாட்டி வந்துட்டு என்னாச்சுன்னு பிடிக்கும் போது சென்டிபேட் அட்டாக் பண்ண வந்துரும். ரொம்பவுமே பயப்படுவாங்க. சக்குரா காப்பாத்திடுவா. 4 ஷினோபிஸ் அதை அந்த பொண்ணு தான் பண்ணான்ட்டு ஷாக் ஆவாங்க. ஒரு சென்டிபேட் செத்துருச்சுன்ட்டு சக்குரா அந்த பொண்ணுக்கு ட்ரீட் பண்ணுவா. இருக்கும் இங்க வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. சக்குரா முதல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பா. எனக்கும் தெரியல, ஆனா லீஃப் வில்லேஜ் யாரோ அட்டாக் பண்றாங்கன்னு பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, லேடி சுனாடி கிட்ட சொல்லியிருக்கேன், சீக்கிரமே அலாம் சவுண்ட் கேட்கும் பாரு. லீஃப் வில்லேஜ் டைரக்டா அட்டாக் பண்றாங்களா, யார் இப்படி பண்றதுன்னு திங்க் பண்ணுவா சக்குரா. திரும்ப அட்டாக் நடக்கும். இருக்காவை கூப்பிடுவாங்க. சரின்ட்டு கிளம்பிடுவாரு. சக்குரா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ, ஆல்ரெடி நிறைய பேருக்கு காயப்பட்டிருக்கு, அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுன்னு பாரு. இருக்கா சரின்பா. சக்குரா சுத்தி வர பார்த்துட்டு சக்குரா ஷாக் ஆவா. டாமி சக்குராவோட
டாமியோட கையை பிடிச்சிட்டு பயமா இருக்குன்பா, பயப்படாத, நமக்கு தான் லேடி ஹொக்காகே இருக்காங்களா சகுரா. டாமி சிரிப்பா. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. இங்க இருக்க தவளை பேர் கோசுகே பேரியர் காப்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்க. அட்மாஸ்பியர் வழியா லீஃப்குள்ள ஒருத்தன் பூந்துட்டான். நாங்க ஒரே ஒரு டார்கெட்டை தான் சென்ஸ் பண்ணோம். அந்த டிடெக்ஷனுக்கு அப்புறமாவே சுத்தி வர ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்க் வியர் பண்ண அனாலிசிஸ் காப்ஸ்ல இருந்து வந்த பர்சன் எனிமியோட ஸ்ட்ரென்த் சைஸே 3 படைகள் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லவும் சொன்னாலே இவ்வளவு மிலிட்டரி பவரை அன்னோட்டிஸ்டா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு எதிரியா இது அவனாதான் இருக்கணும்னு திங்க் பண்ணும்போது ரிப்போர்ட் பண்ண இன்னொரு பர்சன் வந்துட்டு உள்ள பூந்தவனோட ட்ரெஸ் பிளாக் கலர் துணி ரெட் கிளவுட் பேட்டர்னோட ரிப்போர்ட் பண்ணுவோம். அக்காட்சுக்கியா கடைசியா வந்துட்டானுங்கன்னு திங்க் பண்ணுவாங்க. சொன்னாடே ஃபுகசாக்கு சொல்லியிருப்பார்ல, நருட்டோவை இப்போதைக்கு சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு நம்பாம இருக்க முடியாது. சொல்லப்போனா ஜிராயா பாய் அவனோட மொத்த நம்பிக்கையும் இந்த குழந்தை மேலதான் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன விஷயத்த சுனாடே திங்க் பண்ணி பார்த்துட்டு நாவாக்கி அண்ட் டான திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா சுனாடேவும் நருட்டோவை நம்பி தானே ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட நெக்லஸ் கொடுத்திருப்பாங்க. சுனாடே எமர்ஜென்சி அலாம் சவுண்ட் எழுப்புங்க, அப்புறம் நருட்டோவை திரும்ப வர சொல்லுங்கன்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுனாடே நருட்டோ ஷிப்புடன்ல பவர் டு பிலீவ்ங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்பாங்க.